இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரான சீமான் இந்த கூட்டணி கட்சிகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. கூட்டணி தான் சேர போறணும்னா, உனக்கு எதுக்கு தனியா ஒரு கட்சி? அந்த கட்சியிலேயே சேர்ந்து நீ பணியாற்ற வேண்டியது தானே! அப்படின்னு. சி சீமானுக்கு இப்போ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறதா தெரில. அவர் ஒட்டுமொத்தமான அரசியல பார்க்காம, ஏதோ மீடியாவுக்கு பேசிக்கிட்டே போறார். அவருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் அவரோட இத வாட்ச் பண்றதில்ல. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அவர் எங்கள பார்த்து அந்த கேள்வி கேட்டாலோ, அதுக்கு ஒரே பதில் என்னன்னா, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இன்னைக்கு இந்தியாவில ஒரு மதவாதம் வேகமாக வளர்ற பொழுது, அந்த மதவாதத்தை எங்களால மட்டும் எதிர்க்க முடியாது. அதுக்கு கூட ஒரு பலம் தேவைப்படுது. அந்த மக்கள் பலத்தோடு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் தேவைப்படுகிறது என்பது ஒரு எதார்த்த நிலைமை. அது எங்க சித்தாந்தத்தை, எங்க கட்சி ஆவணங்களை படிச்சால் தான் சீமானுக்கு புரியுமே தவிர, இல்லன்னா சீமானுக்கு புரியாது. நான் சீமான குறைச்சு மதிப்பிடல. ஆனா எங்க ஆவணங்களை படிச்சு எங்களோட கேள்வி கேட்கணும். உங்களுடைய மனசுல தோன்றதை மட்டும் என்ன கேள்வி கேட்டா நான் பதில் சொல்ல முடியாது. இந்த